Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். This morning I like to speak on the importance of prayer. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். Prayer unlocks your blessings. உன் ஆசீர்வாதத்தின் கதவை திறப்பது ஜெபம்தான். Prayer releases the mandate of God. தேவனுடைய திட்டங்களை உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பது ஜெபம்தான். That's why the book of Philippians chapter 4 verse 6 says, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது, do not be anxious. ஒன்றை குறித்து நீ கவலைப்படாதே. For a moment let us close our eyes and pray for the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Father God, in the name of Jesus, பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் bless your people, I pray. உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று Bless this word of God. இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதியும். Let this word nourish to our soul, body and spirit. எங்கள் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் இது போஷாக்கா In இருப்பதாக. your mighty name, இயேசுவின் நாமத்தில், in your matchless name, உம்முடைய வர்ணிக்க முடியாத ஒப்புமை இணையற்ற Holy நாமத்தில் Spirit, use us for the next few minutes. சில நிமிடங்கள் எங்களை ஆசீர்வதியும். Holy Spirit, release your power. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆவியானவரே, Release the unction of your spirit. பரலோகத்திலிருந்து கட்டளை கொடுப்பீராக. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஜெபத்தின் வாஞ்சை பெருக போறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, in everything by prayer. எல்லாம் ஜெபத்தினால் நடக்கும். It is not our strength to manage our problems. நம்முடைய பிரச்சனைகளை நாம் சமாளிக்க முடியாது. ஆமென், ஆமென். That is the importance of prayer. ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான். In everything, எல்லாவற்றிலும். in sickness you have to pray. வியாதியில ஜெபம் பண்ணுங்க. In weaknesses பலவீனத்தில ஜெபம் பண்ணுங்க. you have to pray. ஜெபம் பண்ணுங்க. In every struggle, எல்லா சோதனையிலும் you have to pray. நீ ஜெபம் பண்ணு. In the lion's den there is prayer. சிங்கக்கபியிலே ஜெபம் இருந்தது. In the midst of all chaos and agony and pain there is prayer. எல்லா வேதனை, துன்பத்தின், துக்கத்தின் மத்தியில் ஜெபம் இருந்தது. In Shadrach, Meshach and Abednego inside the fiery furnace there was prayer. அக்கினி சூளையிலே சாதராக், மேஷாக், அபேத்நேகோ ஜெபித்தார்கள். On the cross of Calvary Jesus was dying, there was prayer. அல்லேலூயா சொல்லுங்க. கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார். In everything there is prayer. எல்லாவற்றிலும் ஜெபம். But how I need to pray? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? Do I need to tell my problem to God? என் பிரச்சனை ஆண்டவருக்கு சொல்லித்தான் ஆக வேண்டுமா? God understands you in and out. என்னுடைய எல்லா உள்ளும் புறம்பும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God will empty your brain when he sees it. Hallelujah, hallelujah. He knows you better than your mother. உங்க தாயை விட அதிகமாய் உங்களை அதிகமாய் புரிந்து, He knows you better than your husband and your wife. புருஷனை விட மனைவியை விட கர்த்தருக்கு உன்னை பற்றி தெரியும். I like my God who is saying this to us. என் ஆண்டவர் இந்த காலவெளியிலே நம்முடைய தேவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் Do சொல்றார், not be anxious. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. யாருங்க அப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்துல யாருங்க சொல்ல முடியும்? கவலை என்பது மனிதனுக்கு எந்த நாளும் எப்பொழுதுமே உண்டு. ஆனா உன்னை படைத்த கடவுள் சொல்லுகிறார், எதை குறித்தும் நீ கவலைப்படாதே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டிங்களா, உங்க கவலையெல்லாம் உங்களை விட்டு போது. ஜெபத்தின் வாஞ்சை உன்னை கர்த்தர் நிரப்புவார். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். I'm doing impossible things in prayer. ஜெபத்தினால சாதிக்க முடியாத நான் செஞ்சு காட்டுறேன். 10 விரல் உன்னை கையை நீட்டி உன்னை நிந்தித்தால் ஒரே ஒரு ஜெபம் போதும் அந்த 10 விரலையும் அடக்க. ஹalleluya, ஹalleluya. You are a winner man in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீ ஜெயம் பெற்றவன். You know why? ஏன் தெரியுமா? The mantle of prayer is falling. ஜெபத்தினுடைய சால்வை உன்மேல் விழுகிறது. There are places in prayer. ஜெபத்திலே பல இடங்கள் உண்டு. There are depth in prayer. ஆழங்கள் உண்டு. There is a deep oceans in prayer. ஆழமான சமுத்திரம் போன்ற ஜெபம் உண்டு. Just like the sea, the prayer is. உன்னுடைய ஜெபமானது கடலை போல இருக்கலாம். As you go more further and further and further, கடற்கரையிலிருந்து உள்ளே போக 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 the depth of the sea is going down and down. அந்த கடலின் ஆழம் ஆழத்துக்குள் போகிறது. Just when you pray and pray and pray, நீ ஜெபிக்கும் பொழுது you're going into the depth of the prayer. ஆழத்திலே போகிறாய். When you go depth of the prayer, ஆழத்துக்குள்ளே போகும் பொழுது miracles are automatic.
ஜெபமானது தானாகவே வந்து விடும். Healings are automatic. சுகம் தானாக வந்து விடும். என்ன சுகப்படுத்துங்கன்னு சொல்ல அவசியம் இல்லை. நீ ஆழமான ஜெபத்துக்கு போகும்போது ஜெபமே உன்னை சுகப்படுத்தும், ஜெபமே உன்னை ஜெயமாய் மாற்றும், ஜெபமே உன்னை உயர்த்தி வைக்கும், ஜெபமே உன்னுடைய பங்காய் மாறும் பொழுது வைராக்கியம் உன்னுடைய பங்காய் மாறும். கர்த்தர் உன்னில் பெரிய காரியங்களை செய்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னை நோக்கி வரும். நீ ஜெபத்தின் ஆழத்திலே போகும் பொழுது. ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. You know not what is prayer is about. ஜெபம் என்றால் உனக்கு தெரியுமா? I as a pastor of this church I pray today for my believers. நான் என்னுடைய விசுவாசிகளுக்காக நான் ஜெபிப்பேன். I don't pray for your blessings. ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க I மாட்டேன். don't pray for miracles. அற்புதத்துக்காக ஜெபிக்க I மாட்டேன். pray for one request prayer to God about you. என் விசுவாசிகளை குறித்து ஒரே ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கிறது. Lead us into mantle of prayer. ஆண்டவரே, ஜெபம் என்னும் சால்வையானது என் விசுவாசிகளை மூட வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Give me the desire to pray. ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை எனக்கு தாரும். A prophet doesn't need to shout and scream and kneel and pray. ஒரு தீர்க்கதரிசி கத்திட்டு முழங்கால் படியிட்டு அழுது புலம்ப தேவை கிடையாது. Because he is connected with God in the spirit 24/7. 24 மணி நேரமும் அவன் தேவனோடு தன் இதயத்திலே அவன் சேர்க்கப்பட்டிருக்கிறான். Hallelujah. கனெக்ட் He is ஆயிருக்கிறான். talking to God inwardly and not outwardly. அவன் உள்ளான மனுஷனிலே தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பான். When he is sleeping, he is talking to God. அவன் தூங்கும் பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பான். When he is sleeping, he is in the mantles of prayer in the depth of God. தேவனுடைய ஆழத்துக்குள் போய் கொண்டே இருப்பான். நீ தூங்கினாலும் நீ ஜெபிக்க முடியும். Hallelujah. Hallelujah. Because your spirit is connected to God. உன் ஆவி தேவனோடு அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. That's why the Bible says தொடர்பில் இருக்கிறது. That's why the Bible says not by might or power but by his spirit. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல ஆவியால் ஆகும். Those who come steadily in prayer. அவன் உறுதியாய் கர்த்தரிடத்திலே ஜெபத்திலே நாம் Being watchful in prayer. நாம் ஜெபத்திலே Being watchful in prayer. எப்பொழுதுமே காத்திருந்து விழிப்போடு Being thanksgiving in prayer. நன்றியோடு ஜெபிக்க வேண்டும். You will have success in your life. உன் வாழ்க்கையிலே வெற்றி உனக்கு கிடைக்கும். Hallelujah. Hallelujah. நான் சொன்ன 3 காரியங்கள் நல்லா பிடித்துக் கொள்ளுங்க. Being continually in prayer. தொடர்ந்து ஜெபிக்கணும். That's being steady in prayer. எப்பொழுதும் உறுதியாய் ஜெபிக்க வேண்டும். Being watchful in prayer. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். Being thanksgiving in prayer. நன்றியோடு ஜெபிக்க வேண்டும். Do you have these 3 parts in your life today? இந்த 3 பகுதியிலே நீங்கள் உங்களுடைய ஜெப ஜீவியத்தை பயிற்சிவிக்கிறீங்களா? When you have these 3 ingredients in prayer, இந்த 3 விதமான பகுதிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது the Lord is near to you. கர்த்தர் உனக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஹalleluya. The Lord is near to you. உன் பக்கத்திலே இருக்கிறார். Miracles are near to you. அற்புதம் உன் பக்கத்தில் இருக்கும். Praying all times in the spirit, the Bible says. ஆவியிலே எப்பொழுதும் ஜெபித்து வேதம் சொல்கிறது. When you don't pray in the spirit, ஆவியிலே ஜெபிக்காதிருந்தால் it becomes a flesh prayer. அது மாம்ச ஜெபமாய் மாறிவிடும். When it becomes a flesh prayer, அது மாம்ச ஜெபமாய் இருக்கும் பொழுது you only get the results of flesh results. அது மாம்சத்தினுடைய கிரியை தான் வெளிப்படும். In the spirit, ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது, in the spirit, ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது, in the spirit, ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது the Holy Spirit is doing things for you. உனக்காய் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். Hallelujah. Hallelujah. கரங்களை ஊதி கேளுங்க. ஆண்டவரே, நான் ஆவியில ஜெபிக்க வைங்க, ஆவியில ஜெபிக்க வைங்க, ஆவியில அந்நிய பாஷை பேச வைங்க, ஆவியின் ஆழத்துல கொண்டு போங்க. நான் ஆவியில நிரம்பும் போது ஆவியானுடைய பங்காய் மாறும் பொழுது என்னுடைய காரியங்கள்லாம் ஆவியானவர் ஆவியானவர் ஆவியான் என்று சொல்லும் பொழுது ஆவியானவரே எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praying all times in the spirit. எப்பொழுதும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. Jesus prayed in the spirit. இயேசு ஆவியிலே ஜெபித்தார். The Holy Spirit was there when Jesus prayed. அவர் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஒத்தாசை கொடுத்தார். That's why Jesus said, ஆகவே தான் இயேசு சொன்னார், if I may go and I will send the comforter to you. நான் போகும் பொழுது உங்களுக்கு நலமாய் இருக்கும், ஏனென்றால் நான் உன்னை தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். What are we doing with the Holy Spirit? தேற்றவாளனை வைத்து நீங்கள் என்ன Are you செய்ய? using the Holy Spirit? தேற்றவாளனை There is பயன்படுத்துகிறீர்கள். an advantage for the Christian people to have the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஜெபிப்பதற்கு ஒத்தாசை கிடைக்கும். அதை பயன்படுத்துகிறீர்களா? Jesus gave the comforter. இயேசு நமக்கு தேற்றவாளனை தந்தார். Jesus gave the comforter. தேற்றவாளனை Why தந்தார். he gave the comforter? எதற்கு தேற்றவாளன்? To manifest the works of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படி. Are you doing the works of the kingdom? இந்த கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறீர்களா? Those who believe God, they will see the signs, wonders and miracles in this hour. அவரை விசுவாசித்தால்
செய்வீர்களானால் அற்புத அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள். Are you இப்பொழுது demonstrating the power of God? தேவனுடைய அற்புத அடையாளங்களை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க Are வேண்டும். you still the victim of your problem? உங்களுடைய பிரச்சனைக்கு கைதியா இருக்கிறீர்களா? No, you have the victory over the problem. அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. You are not a slave for your situation. உங்களுடைய சூழ்நிலைக்கு நீ அடிமை அல்ல, கைதி அல்ல. சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரே வல்லமை கூடிய தேவனுடைய ஜனமே, நீ பேசும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனுடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. ஆவியானுடைய பங்காய் இருக்கிறார். நீ ஜெபிக்கும் ஆவியில ஜெபிக்கும் பொழுது அக்னி அக்னி உன்மேல் அக்னி வரும் பொழுது, காரியங்கள் அக்னியாய் மாறும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உனக்காய் பரிந்து பேசும். ஹalleluya. ஹalleluya. Kind of a power you have in your spirit. அப்படிப்பட்ட வல்லமை உன் ஆவியில் இருக்கிறது. Whatsoever you ask in prayer. நீ ஜெபத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ, Prayer is asking God something. ஜெபம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே கேட்பது, விண்ணப்பிப்பது. What are you asking in prayer? தேவனிடத்தில் என்ன விண்ணப்பிக்கிறாய்? Oh Lord, solve my problem. ஆண்டவரே, என் பிரச்சனைகளை தீர்க்க மாட்டீரா? Heal my sickness. என் வியாதியை குணமாக்க மாட்டீரா? These are not understandable prayers. இதெல்லாம் நான் புரிந்து கொள்கிற ஒரு ஜெபம்தான். God is a miracle working God. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். சொல்லிதான் ஆண்டவர் அற்புதம் செய்யணுமா? ஹalleluya. நீ கேட்டதான் ஆண்டவர் செய்வாரா? ஹalleluya. God is automatic. அவர் தற்செயலாய் He knows it all together. அவர் தன்னிச்சையாய் நிறைவேற்றுகிறவர். தாயின் கருவில் நீ தோன்றும் முன்பே உன்னை தெரிந்த தேவனுக்கு உனக்கு அற்புதம் செய்ய தெரியாதா? நீ ஜெபித்தால் சொன்னாதான் அவர் செய்வாரா? இல்லை. God understands every bit of yourself. உடைய பிரச்சனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். That's why we have to believe. ஆகவே தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். When you believe, நீ விசுவாசித்தால், believe what you pray. நீ ஜெபிப்பதை நீ விசுவாசித்தால், நிச்சயமாக உறுதியாக நீ ஜெபிக்கிற ஜெபங்களை நம்பினால் கர்த்தருடைய திட்டங்கள் வெளிப்படும், கர்த்தருடைய காரியங்கள் வாய்க்கும், கர்த்தருடைய அற்புதங்கள் உனக்கு சாதகம். Just believe and receive. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். That's what I'm doing in my life. அதான் என் வாழ்க்கையில் நான் செய்கிறேன். Hallelujah. ஹalleluya. One of the finest prayer that you can do. நீங்க செய்ய வேண்டிய ஒரு நல்ல உசிதமான ஒரு ஜெபம். You know what prayer is that? அந்த ஜெபம் என்ன தெரியுமா? James chapter 5 verse 16. Therefore confess your sins to one another, pray for one another, trust that you may be healed. The prayer of righteous person has great power and it is working. நீங்கள் ஒருவருக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் மன்னித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர let சகோதரிகளே, us confess our sins to God. நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் நாம் There அறிக்கையிடுவோம். is sin in us. நம்முடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு. There is something in us which is stopping us not to pray. நம்ம ஜெபிக்காதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிற There is an acceleration of prayer that you need to have today. உன் வாழ்க்கையிலே நீ நல்ல அதிகமா ஜெபிக்கிற நபராக மாற வேண்டும். பெருகுகிற ஜெபம், acceleration of prayer, பெருகுகிற ஜெபம். ஆமென். Always you're advancing, you're progressing, you're climbing. That's the kind of prayer God wants you to pray every day of your life. உன் வாழ்க்கை முழுது அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். He understands. அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறவர். But why there is a delay, you're asking me? உன்னுடைய ஜெபத்துக்கு ஏன் தாமதம் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். Jesus said to the mother, ஆண்டவர் தாயை பார்த்து சொன்னார், my time has not yet come. என் வேளை இன்னும் வரவில்லை. Every miracle has a time. எல்லா அற்புதத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. Every healing has a time. எல்லா சுகமளிப்பதற்கும் ஒரு நேரம். Every accomplishment in the spirit has a time. ஆவிக்குரிய கோணத்திலே நீ சாதிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. Acceleration prayer. ஜெபத்திலே நீங்கள் பெருக வேண்டும். அப்படினா எப்படி தெரியுமா பண்ணணும்? ஆண்டவரே, நீங்க செய்ய போறீங்க, இன்னைக்கே செய்ய போறீங்க, இப்போதே செய்ய போறீங்க, நிச்சயமா இந்த மாதமே எனக்கு செய்ய போறீங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க செய்தீங்கன்னா செய்ய போறீங்க ஆண்டவரை நகர்த்தி நீங்க கொண்டு வர்றீங்க. ஏன் தெரியுமா? உங்க விசுவாசம் பெருகும், உங்க ஜெபத்தின் வாஞ்சை பெருகும், ஜெபத்தின் வல்லமை பெருகும், ஜெபத்தின் அபிஷேகம் பெருகும். அப்படிப்பட்ட ஜெபங்களை நீ செய்யும் பொழுது என்றைக்கோ ஒரு நாள் நீ எதிர்பார்க்காத கோலத்துல அந்த ஜெபம் வெளிப்பட போகுது. அற்புதம் உன்னுடைய கரங்களில் கிடைப்பதாக. ஆமென். ஹalleluya. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. There is a power in praying and agreeing together. ஒருவருக்கொருவர்
நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதிலே வல்லமை இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Pray for one another. ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். Husband, pray for your wife. புருஷர்களே மனைவிகளுக்காய் ஜெபம் Wife, பண்ணுங்கள். pray for your husband. மனைவிகளே Children, pray for your parents. பிள்ளைகளே பெற்றோருக்காய் ஜெபம் பண்ணுங்கள். Believers, pray for your pastor. விசுவாசிகளே போதகர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். Pastors and leaders and prophets, pray for the nation and for the people. தீர்க்கதரிசிகளே போதகர்களே தேசத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். That's why the Bible says, ஆகவே தான் வேதம் சொல்கிறது, rejoice in hope, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் be patient in tribulation, உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், be constant in prayer. ஜெபத்திலே தரித்திருங்கள். Hallelujah. 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 Family altars in prayer is must in a house. நம்முடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம் கட்டாயம் இருக்க வேண்டும். Every day family altars is must. எல்லா நாளும் குடும்ப ஜெபம் இருக்க If வேண்டும். you don't build your family with prayer, ஜெபத்திலே குடும்பமாய் நீங்கள் வராவிட்டால், எங்க அப்பா ஜெபித்தாரு, மகன் சொல்லுவான், அவன் கல்யாணம் ஆகி அவனுடைய மனைவி கிட்ட இப்படி 8 மணிக்கு எங்க குடும்பத்தில் நாங்கள் ஜெபிப்போம், நம்ம அதுவே கண்டினியூ பண்ணுவோமே என்று சொல்லி, when you bring up a child in prayer, the power of prayer get immersed into the child and the child gives birth in prayer when he conducts his family. அவன் ஒரு சின்ன பையனா இருக்கச்சமே ஒரு குடும்ப ஜெபம் செய்து அவனுக்கு காண்பித்து கொடுத்தால், அவன் ஒரு புருஷனாகி ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுது அதே பழக்கமாக ஜெபிப்பான். Prayer is contagious. ஜெபம் என்பது ஒரு தொத்து வியாதி போன்றது. When you start to pray in your house, உன் வீட்ல நீ ஜெபிக்க ஆரம்பி, somebody will join you in prayer. இன்னொருவர் உன்னோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். Prayer is contagious. அது ஒரு தொத்து நோய் போன்றது. Come on, start to pray like never before. இதுவரை ஜெபித்திராத வண்ணமாய் ஜெபிக்க ஆரம்பிங்கள். Hallelujah. Hallelujah. God wants to communion with you in prayer. உன்னோடு கூட தேவன் ஜெபத்தில் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். Jesus asked the disciple, can you not watch and pray for 1 hour? என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது என்று இயேசுவே Some கேட்டார். of the family can't even pray for 1 hour. 1 hour கூட ஜெபிக்க முடியாத குடும்பங்கள் இருக்கிறது. Some of the family can't even pray for 20 minutes. 20 நிமிஷம் கூட குடும்பமா ஜெபிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். But God will make you to pray. தேவன் உன்னை ஜெபிப்பதற்காக, God is calling you to the prayer place. ஆண்டவர் ஜெப அறைக்கு உன்னை அழைக்கிறார். Jesus left the ministry. அவர் ஊழியத்தை விட்டு He left the people. ஜனங்களை விட்டு His mission was to communion with the Father. பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாய் தனித்து ஜெபிக்க சென்றார். ஆங்கில பைபிள்ல இப்படி போட்டிருக்கு, அவர் தனித்து போய் ஜெபித்தார். He withdrew from people from the day activity. ஜனங்களோடு கூட ஊழியத்தின் மத்தியிலே அவர் தனியான ஒரு இடத்திற்கு சென்று பிதாவோடு ஐக்கியம் கொள்ள ஜெபித்தார். My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, from your busy life, உங்களுடைய மிகவும் சுறுசுறுப்பான இந்த காலகட்டத்திலே, from your all activities of life, எல்லா விதமான நீ கிரியை செய்கிற மிகவும் சுறுசுறுப்பாய் கிரியை செய்கிற in வேளையிலே, the course of the day you got to withdraw from all duties, your cell phone, your day jobs, whatever work you have in your homes, whatever work you have with people, withdraw from them and communion with the Father. உனக்கு வேலை இருக்கலாம், செல்போன் இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், இது எல்லாவற்றையும் விட்டு நேரத்தை ஒதுக்கி பிதாவோடு நீ ஐக்கியம் கொண்டு ஜெபிக்க வேண்டும். Sometimes when you don't commune with the Father, நீ பிதாவோடு நீ தொடர்பு கொள்ளாவிட்டால் your purpose is not fulfilled. உன் வாழ்க்கையில் உள்ள நோக்கங்கள் நிறைவேறாது. You don't know what is ahead of you. உனக்கு முன்பாக வருகிற சவால் என்னவென்று உனக்கு தெரியாது. Prayer is a shield which prepares for the battle. யுத்தத்திற்கு உன்னை பாதுகாக்கிற ஒரு கேடகமாக ஜெபம் இருக்கிறது. Prayer is a shield which protects you from sickness and virus. வியாதியிலிருந்து பலவிதமான தொத்து வியாதிகளிலிருந்து உன்னை பாதுகாக்கிற கேடகமாக இருப்பது ஜெபம். Hallelujah. Hallelujah. It is the prayer that God the Father uttered for me. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாய் அவர் ஜெபித்த ஜெபத்திலே நான் உயிரோடு இருக்கிறேன். Can you pray today? இன்னைக்கு நாம் ஜெபிப்போமா? Oh, the Spirit will help us in our weaknesses. நம்முடைய பலவீனத்திலே ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை தருகிறார். Sometimes we don't know what to pray and how to pray. என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் நமக்கு தெரியாது. But the Spirit of God, ஆவியானவர், but the Spirit of God, ஆவியானவர், which was in Jesus, இயேசுவில் இருந்த which ஆவியானவர், was in the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் it is in you உனக்குள்ளே to இருக்கிறார். teach you how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் அவர் கற்றுக் கொடுப்பார். Hallelujah. 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 என்ன அழகான தேவன் பாருங்க. உங்களுக்கு ஜெபிக்க கூட தெரியலன்னு என்று சொல்லி ஆவியானவரே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபங்கள் உங்களுக்குள்ளாகவே இருக்குது. அந்த ஜெபங்களை நீங்க கற்று அவர் சொன்னதின்படியே நீங்க ஜெபித்தால் பெரிதான காரியங்களை காண்பீங்க, அற்புதங்களை காண்பீங்க, அடையாளங்களை காண்பீங்க, சுகத்தின் வல்லமைகளை காண்பீங்க. உங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் உங்கள் மேல் மகிமையாய் செயல்படுவார். ஹalleluya, 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 ஹalleluya. கரத்தை உயர்த்தி நல்ல ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. We have to pray that kind of a prayer. அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, the Spirit of God is interceding with groanings. சொல்ல முடியாத வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். The Bible refers with deep words. He is groaning. எப்படி தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சு என்று சொல்கிறது. Hallelujah. ஹalleluya. நீங்க அரை மணி நேரம் ஜெபித்தாலே உங்களுக்கு மூச்சு வாங்குதே. உனக்காக ஆயுசு நாள் முழுவதும் ஒரு ஆவியானவர் விடாமல் உனக்காக வார்த்தைகளை சொல்லி 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 நல்லா கரங்களை தட்டு. ஹalleluya, 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 ஹalleluya. When you pray that kind of a prayer, நீ அப்படி ஜெபிக்கும் பொழுது God will be magnified. கர்த்தர் மகிமைப்படுவார். God will be blessed. அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். Hallelujah. ஹalleluya. There will be no room to contain of the blessings. That kind of a prayer. ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு இடக்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். That's why prayer is constant and prayer is always. ஆகவே தான் ஜெபம் என்பது எப்பொழுதும் இடைவிடாமல். பசிக்கிற மாதிரி நீங்க ஜெபிக்கணும். பசிச்சா எப்படி நேரா போய் சாப்பிடுறீங்களோ, ஆவியில் ஒரு பசி வேணும். ஜெபிக்க ஒரு பசி வேணும். ஆமென், ஆமென். ஜெபிக்க ஒரு ஆவிக்குரிய தாகம் வேணும். ஆமென். Prayer must call you to the place to kneel down. நீ ஜெபிக்க வேண்டும் என்று உனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். முழங்கால் போடுவதற்கு You need to pray that kind of a prayer. அப்படிப்பட்ட ஜெபத்தை நீ ஜெபிக்க வேண்டும். In the 1970s, the 1970s, 1970ஆம் ஆண்டு, from that time, அந்த காலத்திலிருந்து ACA Church was booming with crowds and people were coming, flooding the crowds in Prashavakkam. பிரசவாக்கத்தில் அந்த சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் முந்தி அடிச்சிட்டு வருவாங்க. It was a hut over there. அங்கே ஒரு சின்ன கூடாரம் தான் இருக்கும். There was not a building over there. அங்க பில்டிங்கே இருக்காது. Those who went in the normal buses in the city, they got down to see what was happening there. அந்த பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் அங்க வந்து நின்னுட்டு போவாங்க. What was happening there? அங்க என்ன நடக்கிறது? What was drawing the people from all over the city? சிட்டி முழுவதும் இருந்து ஜனங்க அந்த ஆலயத்துக்குள் வந்து கொண்டிருந்தாங்க. One pastor was praying. ஒரு போதகர் ஜெபித்துக் கொண்டே Hallelujah. ஹalleluya. நீ ஜெபித்தால் பட்டணமே உன்கிட்ட வர போகுது. பட்டணமே நின்று வேடிக்கை பார்க்கும். நீ ஜெபித்தால் கர்த்தர் திரளான ஜனங்களை உன் பக்கமா இழுத்து கொண்டு வரார். நீ ஜெபித்தால் ஹalleluya, ஹalleluya. ஓ நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ் எல்லாம் உன் பக்கமா வர போகுது. ஏன் தெரியுமா? ஜெபத்தின் வல்லமை மக்களை இழுத்து கொண்டு வரும். ஹalleluya. Prayer will draw the crowds towards you. ஜெபமானது ஜனங்களை உன்னாண்டையில் இழுத்து கொண்டு வரும். Hallelujah. ஹalleluya. How could one mother can do thousands of crusades? எப்படி ஒரு தாய் ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்த முடியும்? Is it possible? முடியுமா? Is it possible? முடியுமா? Yes, it is possible. முடியும். You know why? ஏன் தெரியுமா? She called the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டார்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடுறீங்க? இந்த கால வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை நீங்க கூப்பிட போறீங்க. ஜெபத்தின் வல்லமை உங்க மேல வர போகிறது. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus prayed on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசு ஜெபித்தார். Father, forgive them. பிதாவே இவருக்கு மன்னியும். He was dying but was doing ministry. அவர் மரித்து கொண்டிருந்தாலும் கூட He was ஊழியம். dying, அவர் மரித்து கொண்டிருந்தார். fulfilling the purpose and the plan of God. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி ஜெபித்துக் கொண்டிருந்தார். மரிக்கும் போதும் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும். அது ஜெபத்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஜெபத்தால் மட்டும்தான் அதை தீர்க்க முடியும். ஜெபித்தால் போதும் ஜனங்க மனம் திரும்புவாங்க. ஜெபித்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஜெபித்தால் போதும் உன் குடும்பத்துடைய பாக்கியங்கள் எல்லாம் தருவார் ஆண்டவர். நீ ஜெபித்தால் போதும் இயேசுவின் மகிமை உன் குடும்பத்தின் மேலும், உன் பிள்ளையின் மேலும், உன்னுடைய காரியங்கள் மேலும், உன்னுடைய வியாபாரத்தின் மேலும், உன்னுடைய சரீரத்தின் மேலும் தேவனுடைய வல்லமை அமர்வதாக. ஆமென்.
Peter and John laid the hands on the lame man. பேதுரும் யோவானும் அந்த சப்பானியான மனுஷன் மேல கை வச்சாங்க. And they said, silver and gold we do not have. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. But we do have something. ஆனா எங்களுக்கு ஒன்று இருக்கிறது. Rise up and walk in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நடக்க முடியாமல் கூனியா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முடவனா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஜெபத்தினால உன் வாழ்க்கையை நீ எழுந்து கட்ட போற, ஜெபத்தினால நீ உயர்ந்திருக்க போகிற, ஜெபத்தினால காரியங்கள் எல்லாம் சாதிக்க போற, ஜெபத்தினால உன் குடும்பத்தை நடத்த போகிற. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீடை கட்டுகிறாள். அந்த புத்தி எப்படி வருகிறது? ஜெபத்தினால் வருகிறது. Hallelujah. 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 A whole family can change with one prayer. ஒரே ஜெபத்துல உங்க குடும்பம் முழுவதும் மாற முடியும். It takes time to do it. அது இந்த நேரம் எடுக்கும். Stay focused in it. நம்ம வந்து கூர்நோக்கோடு செய்ய வேண்டும். Be aggressive in that prayer. மிகவும் உறுதியாக நம்ம செய்ய வேண்டும். ஒருத்தர் ஜெபித்த ஒரு முழு குடும்பமாய் மாற்ற முடியும். Hallelujah. ஒரு முழு குடும்பமாய் மாற்ற முடியும். Hallelujah. One man. ஒரு மனிதன். One man. ஒரு மனிதன் Looked on to God. ஆண்டவரை பார்த்தான். And he brought 6 lakhs of people out of bondage. 6 லட்சம் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். One man. ஒரு மனிதன். Elijah. எலியா defeat the prophets of Baal. பாகாலின் தீர்க்கதரிசிகளை முறியடித்தான். One man. ஒரு மனிதன் who can pray with God. அவன் ஜெபித்தபோது can change the whole nation. உலகத்தையே மாற்றினான். Hallelujah. 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 God is calling you that you will be that man, that you will be that woman who will pray under the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே ஆவியின் வல்லமையோடு ஜெபித்து உலகத்தை மாற்றுகிற நபராக நீங்கள் இருக்கிறீர்கள். You can dominate this world with prayer. இந்த உலகத்தை நீங்கள் ஆள முடியும் ஜெபத்தினாலே. Yes, prayer dominates. உலகம் ஜெபமானது ஆளுகை செய்யும். Prayer controls and arrests demons. சாத்தானை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை மேற்கொள்ள முடியும். You can change the lives of people with prayer. ஜெபத்தினாலே மக்களுடைய மனதை மாற்ற முடியும். Because your tears are valuable. ஏனென்றால் உன் கண்ணீர் மிகவும் விலையேற பெற்றது. Your tears are valuable. கண்ணீர் விலையேற பெற்றது. Your prayer is valuable. உன்னுடைய ஜெபம் விலையேற பெற்றது. Your prayer has an advantage of shifting many things. அநேக காரியங்களை மாற்றி அமைக்கிற வல்லமை உன் ஜெபத்துக்கு உண்டு. In the city of Nigeria, நைஜீரியா பட்டணத்திலே there was a prophet called Benson Idahosa. பென்சன் இடோசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். 9,890 witches came to that city. In the city of Benin, பெனின் என்கிற ஊருக்கு வந்தார்களாம். they want to do witchcrafts. அங்கே மந்திரம் செய்வதற்காக வந்தார்களாம். Benson Idahosa, பென்சன் கிடோசா he said to those 9,890 prophets, 9890 தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாராம், ஒரே ஜெபத்தில் உங்களை அத்தனை பேரும் காலி பண்ணுறேன் அப்படின்ட்டாராம். ஏன்னா பரலோகம் அவருக்கு கீழ்ப்படியும், தூதர்கள் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். Hallelujah. He said with one prayer I'll kill them all. நான் ஒரே ஜெபத்தில் உங்கள் அனைவரையும் அழிக்க முடியும் என்று சொன்னாராம். Hallelujah. Hallelujah. இதை ஏன் சொல்றேன்னா, ஜெபத்தின் வல்லமை நீ அறிந்து கொள், ஜெபத்தின் ஆழங்களை அறிந்து கொள், ஜெபத்தில் உள்ள அற்புதங்களை அறிந்து கொள். 9,890 prophets can be killed with one prayer. 9890 தீர்க்கதரிசிகள் ஒரு ஜெபத்திலே அழிக்கப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சபையாய் சொல்லுகிறோம், இந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற அத்தனை விதமான மந்திர தந்திரங்களை, எல்லா விதமான பில்லிசுனி ஆவிகளை ஒரு சபையாக கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்றோம், அது அழிந்து போவதாக. சத்தமா சொல்லுங்க, அது அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தாலே, இரத்தத்தின் வல்லமையினாலே, வார்த்தையினாலே அது அழிந்து போவதாக. Hallelujah. Hallelujah. That's the amount of power you carry in prayer. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆவியின் ஜெப அபிஷேகத்தை நீ சுமக்கிறாய். You are carrying an atomic bomb in prayer. ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி வல்லமையை நீ ஜெபத்திலே தாங்கி நிற்கிறாய். Hallelujah. எந்த திசையை நோக்கி இந்த சென்னை பட்டணத்தில் நீ கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த பட்டணம் மாறுவதாக. Hallelujah. Hallelujah. இந்த ஏரியா மாறுவதாக, என் தெரு மாறுவதாக, நான் வசிக்கிற வீட்டு பகுதி, இந்த பகுதியில் வீடுகள் மாறுவதாக என்ற கையை உயர்த்தி நீ ஜெபித்தால் வானம் திறக்கப்படும், பரலோகம் திறக்கப்படும், தேவ வல்லமை வெளிப்படும்.
Hallelujah. That's the power of prayer. அது ஜெபத்தின் வல்லமை. Power of prayer. ஜெபத்தின் வல்லமை. Hallelujah. நல்ல விசுவாசமா கரங்களை தட்டுங்க. உங்க ஜெபத்துல தான் வல்லமை இருக்குது. உங்க ஜெபத்துல அதிகாரம் இருக்குது. உங்க ஜெபத்துல கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. உங்க ஜெபத்துல ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கிறது. காரியங்கள் சாதகமாக சாத்தியமாக ஆண்டவர் மாற்ற போறார். Hallelujah. God can do great things with your prayer. கர்த்தர் உன் ஜெபத்தினாலே மகத்தான காரியத்தை செய்ய முடியும். He can change things and mold things and perform works. அவர் அற்புதம் செய்வார், உருவாக்குவார், இன்னும் உன் வாழ்க்கையிலே கேட்டதெல்லாம் செய்வார். Are you ready to pray? நீங்க ஜெபிப்பதற்கு ஆயத்தமா? With a confidence towards the Lord. தேவன் மேல் உள்ள ஒரு உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களா? Confidence in prayer is must. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை தேவை. Most of them don't believe. அநேகர் விசுவாசிக்காமலே ஜெபிப்பாங்க. எப்படியும் ஆண்டவர் எப்பொழுதும் செய்வார், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான் அவங்க ஆழம். நிச்சயமாக உறுதியாக நான் நம்புகிறேன், ஆண்டவர் எனக்காக செய்வார், தன் பிள்ளைக்காக. ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல பரலோக தகப்பன் உனக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. Do you have that confidence? அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? Can you pray with confidence? நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிப்பீர்களா? When you pray with confidence, நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களா? முழு பரலோகமும் உன்கிட்ட வந்துருச்சு. Heaven is like a magnet. பரலோகம் என்பது ஒரு காந்தம் போன்றது. Holy Spirit is like a magnet. பரிசுத்த ஆவியான ஒரு காந்தம் போன்றவர். நீங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஜெபிக்கும் பொழுது உன்னோடு கூட ஆவியானவர் உறவாடுவார், உன்னோடு கூட செயல்படுவார், உன்னோடு கூட ஐக்கியப்படுவார், உன்னோடு கூட எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டே இருப்பார். பரலோகம் மேகம் மேல அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். பரலோகம் மேகம் உன்னை நடத்தும், மேக ஸ்தம்பம் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. அக்னி ஸ்தம்பம் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேகம் உனக்கு வேணும்னா நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஆவியானவரே, என் மேல அசைவாடுங்கப்பா, என் மேல அசைவாடுங்கப்பா. நான் ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் வைராக்கியமாக அக்கினியாக மாறட்டும் என்று சொல்லி நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தமா ஜெபிங்க. நல்ல அதிகாரத்தோட வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபத்தின் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. வல்லமையின் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. இயேசு மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. அதிகாரத்தின் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. ஓ, அபிஷேகம் உன் மேல வருவதாக நல்ல சத்தமா ஜெபிங்க. அம்மா மாரலாம் நல்ல சத்தமா ஜெபிங்க. ஐயா மாரலாம் நல்ல சத்தமா ஜெபிங்க. வைராக்கியமா 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 வைராக்கியமா. நிச்சயமா 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 காரியங்கள் மாறுது. சுகவீனெல்லாம் உன்னை விட்டு போகுது, பலவீனெல்லாம் உன்னை விட்டு போகுது, எல்லா சாபங்கள் கேடான காரியங்கள்லாம் உன்னை விட்டு போகுது. ஏன் தெரியுமா? ஜெபத்தின் வல்லமை, 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 ஜெபத்தின் வல்லமை உன்மேல் ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. எழுந்து நின்று அப்படியே ஜெபிக்க போறோம், அப்படியே ஜெபிக்க போறோம். There's power in prayer. There's power in prayer. இடைவிடாமல் ஜெபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். இடைவிடாமல் ஆவியானவரோடு நெருங்க நான் விரும்புகிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் இந்த மேடையில் அருகில் வந்து நிற்கும்படி கேட்கிறேன். இந்த மேடையில் அருகில் வந்து நில்லுங்க. இடைவிடாமல் ஜெபிக்க, தூங்காமல் ஜெபிக்க வரம் வேண்டும்பா, வரம் வேண்டும்பா, வரம் வேண்டும்பா, வரம் வேண்டும்பா. நான் ஜெபிக்கணுமே, இன்னும் அதிகமாய் ஆவியானவரோட நெருங்கணுமே அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் வாங்க, அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் வாங்க, அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் வாங்க. உங்க இரு கரங்களை உங்க தலை மேல வைங்க, இரு கரங்களையும். நிறைய பேர் சிந்தனை உணராமல், உள்ளம் உணராமல், சத்துருவுடைய பிடியில, சூழ்நிலையுடைய பிடியில, வாக்குவாதத்தின் பிடியில, வேதனையின் பிடியில, இந்த உலக காரியத்தின் பிடியில உங்களை விட்டு கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஜெபம் உங்களை ஆளப்போகுது, ஜெபம் உங்களை ஆளப்போகுது.
நீ வாயை திறந்து நடு ராத்திரில அபிஷேகத்தோட துடித்து 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 ஏங்கி 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 உன் மனசு நிறைய சொல்ல போற, ஆண்டவரை பாராட்ட போற. அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை குறையே இல்லை அப்படி என்று சொல்ற அளவுக்கு கர்த்தருனை நிரப்ப 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 நிரப்ப. ஓ மனுஷன் அப்பத்தினால பிழைக்கிறதுல தேவனுடைய வார்த்தையினால் அந்த வார்த்தை உன் வாயில வரப்போகிறது. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. நீ பேசும் பொழுது நீ ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்காக மனம் இறங்கி செய்வாராக. கரத்தை அப்படியே உயர்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, முழுமையா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், என் கணவனை ஒப்பு கொடுக்குறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்குறேன், என் சபையோரை ஒப்பு கொடுக்குறேன், என் போதகரை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் ஆஸ்தி அந்தஸ்து, என் பணம், எல்லாம் சொத்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் நீரே அதுக்கு எல்லாவற்றையும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே. என்னுடைய கரங்களில் ஒன்றுமில்லை. என்ன வெறுமையாக்கி ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் என் வாழ்க்கையில கர்த்தர் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் அல்லவா? உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தருடைய கரங்களில் என்னென்ன தேவைகளோ அந்தந்த தேவைகளிலே ஓ யெகோவா ஈரே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு யாவையும் செய்து முடிப்பாராக. எங்கள் சபையை ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே காணிக்கை சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் நடத்துவீராக. அருமை அம்மா பத்மாமுலியர் அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அம்மாக்கு பலன் சுகம் ஆரோக்கியம் கொடுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது அம்மாக்கு தேவையான சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். Bless your people who are watching on YouTube, oh Father. Right now we send a healing. We send your goodness to those families, those who are watching, oh Lord. Right now, Jesus, in the mighty name of Jesus, Lord, heal their sick bodies, heal their sick wounds, oh God. Right now I send a healing into their hearts, mind and soul. Bless their families, Lord, prosper them, oh God. Every financial lack, Lord, I pray for provision in the mighty name of Jesus. Thank you, Lord, for blessing them. We give you all the glory in Jesus' name. Amen. May God bless you.